மதிப்புமிக்க துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எம்பெருமான் சிவனின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் சிவ வாக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அதோடு வீடியோவை லைக் செய்து அனைவருக்கும் பகிர்ந்து உதவுங்கள். உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை கவனமாக பார்த்தால் ஒரு மாதிரி திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருப்பதை நீங்கள் உணரலாம். அது ஒரே நாளில் தோன்றிய பழக்கமில்லை. அது உங்கள் இயல்பிலிருந்து உருவான ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் எப்போதும் சமநிலையை தேடுகிறவர்கள். யாருக்கும் தீங்கு வரக்கூடாது, யாரும் மனம் கஷ்டப்படக்கூடாது, எந்த விஷயத்திலும் அதிகம் அல்லது குறைவு இருக்கக்கூடாது என்ற எண்ணம் தான் உங்கள் அடிப்படை. அந்த எண்ணம் நல்லதுதான். ஆனால் அதே எண்ணம் தான் பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை சிக்கலில் போடுகிறது. உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் நல்ல தொடக்கத்தோடு தான் ஆரம்பிக்கும். வேலை, உறவு, நண்பர்கள், குடும்பம் எல்லாவற்றிலும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு தான் நுழைகிறீர்கள். யாரையும் கெடுக்க வேண்டாம், எல்லோரையும் சேர்த்து கொண்டு போகலாம் என்ற மனநிலை உங்களிடம் இருக்கும். அதனால ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும். அனைவரும் உங்களை விரும்புவார்கள். இவர் நல்ல மனுஷன், இவங்க ரொம்ப சமாதானம் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு திருப்தியை தரும். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு விஷயம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மற்றவர்களின் மனநிலையை அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். யாராவது வருத்தப்பட்டால் உடனே அது உங்கள் தவறு போல உணர்வீர்கள். யாராவது கோபமாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் மேல் வந்துவிடும். நீங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த பொறுப்பு தானாகவே உங்களிடம் வந்து சேரும். காரணம், நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள், நீங்கள் விலக மாட்டீர்கள், நீங்கள் சமாளிப்பீர்கள். இந்த சமாளிப்பு தான் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுழற்சியை உருவாக்குகிறது. முதலில் நீங்கள் தாங்குவீர்கள், பிறகு அமைதியாக இருப்பீர்கள், அதன் பிறகு உள்ளுக்குள் குழம்புவீர்கள். அந்த குழப்பத்தை யாரிடமும் சொல்ல முடியாது. காரணம், நீங்கள் சொன்னால் இன்னொருவர் மனம் கஷ்டப்படுவார்களோ என்ற பயம். அதனால நீங்கள் அமைதியாகவே இருப்பீர்கள். ஆனால் அந்த அமைதி உங்களுக்கு அமைதியை தராது, அது உங்களுக்கு அழுத்தத்தை தரும். முடிவு எடுக்குவதில் கூட இதே மாதிரிதான். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது அது உங்களுக்கு மட்டும் சரியாக இருக்கிறதா என்று யோசிக்க மாட்டீங்க. அந்த முடிவு யாரையாவது பாதிக்குமா, யாராவது தவறா நினைப்பார்களா, உறவு பாதிக்குமா என்றெல்லாம் யோசிப்பீங்கள். அந்த யோசனைகள் அதிகமாகும் போது நீங்கள் முடிவை தள்ளி போடுவீர்கள். இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலாம், இப்போ வேண்டாம் என்று. அந்த தள்ளி போடுதலே பல நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தி வைக்கிறது. உறவுகளில் நீங்கள் அதிகமாக கொடுப்பவர்கள், புரிந்து கொள்கிறவர்கள், மன்னிப்பவர்கள், பரவாயில்லை என்று சொல்லி தாங்கிக் கொள்பவர்கள். ஆரம்பத்தில் அந்த தியாகம் ஒரு நல்ல குணமாக தெரியும். ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அது ஒரு பழக்கமாக மாறிடும். மற்றவர்கள் உங்களிடமிருந்து அந்த தியாகத்தை எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் தான் தவறாக நினைக்கப்படுவீர்கள். அந்த இடத்துல தான் உங்கள் மனம் உடைய ஆரம்பிக்குது. வேலை வாழ்க்கையிலும் இதே மாதிரி நடக்கும். நீங்கள் நடுவில் நின்று சமாளிப்பீர்கள். இரண்டு தரப்புக்கும் இடையில் பாலமாக இருப்பீர்கள். பிரச்சனை வந்தால் அதை சீர் செய்ய முன் வருவீர்கள். ஆரம்பத்தில் அது மரியாதை போல தோன்றும். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பொறுப்பு மட்டும் உங்கள் மேல் விழும். நீங்கள் சோர்ந்தாலும் இவர் சமாளிச்சுக்குவார் என்று நினைக்கப்படுவீர்கள். அந்த எண்ணம் தான் உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய வைக்கிறது. இந்த வாழ்க்கை மாதிரியில் ஒரு விஷயம் தொடர்ந்து நடக்கிறது. நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் சமநிலை கொண்டு வர முயற்சி செய்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் சமநிலை குறைந்திருக்கிறது. வெளியில நீங்கள் அமைதியான மனிதராக தெரிந்தாலும் உள்ளுக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் எப்போதும் இப்படியே எல்லோருக்காக வாழணுமா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காதா? என் மனசுக்கு எப்போ ஓய்வு கிடைக்கும் என்ற கேள்விகள் தான் துலாம் ராசிக்காரர்களின் உள்ளார்ந்த குரல். இந்த மாதிரி கிரகங்களால் மட்டும் உருவானது இல்லை, இது உங்கள் தேர்வுகளால் உருவானது. கிரகங்கள் சூழ்நிலையை உருவாக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதே முடிவை தீர்மானிக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரே மாதிரி சமாளிச்சதால ஒரே மாதிரி முடிவுகள் வந்திருக்கிறது. அதனாலதான் வாழ்க்கை ஒரு இடத்துல சிக்கிக் கொண்ட மாதிரி உங்களுக்கு தோணுகிறது. 2026ஆம் ஆண்டு இந்த வாழ்க்கை மாதிரியை மெதுவாக கேள்வி கேட்கும் வருடம். உங்களை கடினமாக மாற்ற வரவில்லை, உங்களை சுயநலமாக மாற்றவும் இல்லை. ஆனால் உங்களை சற்றே நேர்மையாக மாற்ற வருது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிய வைக்க வருது. என் மன அமைதி முக்கியம் என்று சொல்ல கற்றுக் கொடுக்கும் வருடம். துலாம் ராசி கஷ்ட வருடங்கள் வருடம் வருடமாக நடந்த உண்மை. துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது ஒரே நாளில வந்து போன ஒரு விஷயம் இல்லை. அது சத்தமாகவும் இல்லை. வெளியில பெரிய சண்டை, பெரிய வீழ்ச்சி, பெரிய விபத்து போல தெரியாமலே வருடம் வருடமாக உங்களுக்குள்ள சேர்ந்து வந்த ஒரு சுமை. நீங்கள் வெளியில அமைதியாக இருந்ததால் இவங்க வாழ்க்கை நல்லாத்தான் போகுது அப்படின்னு பலர் நினைத்திருப்பாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், அதிகமாக யோசிக்கின்ற மனிதர்கள் தான் அதிகமாக உள்ளுக்குள் சுமக்கிறார்கள். நீங்கள் அதற்கான நேரடி உதாரணம். 2015 முதல் 2016 வரை இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாறுதலின் தொடக்கம். அது வேலை தொடர்பான பொறுப்பாக இருக்கலாம்,
குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இருக்கலாம், அல்லது உறவுகளில் ஏற்பட்ட ஒரு புதிய நிலையாக இருக்கலாம். அந்த நேரத்துல நீங்கள் அதை பெருசா எடுத்துக்கொள்ளல. எல்லாரையும் சமாளிச்சா சரியாகிடும் அப்படின்னு நினைச்சிருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்துல உங்க மனதிலே ஒரு புதிய பழக்கம் உருவாக ஆரம்பிச்சது. எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை, ஆனால் அது தானாகவே உங்கள் மேல் வந்து உட்கார்ந்தது. 2017 முதல் 2018 வரை இந்த வருடங்களில் நீங்கள் அதிகமாக தாங்கியிருப்பீர்கள். வெளியில் பெரிய பிரச்சனை இல்லாதது போல் இருந்தாலும் உள்ளுக்குள் நீங்கள் எப்போதும் இரண்டு பக்கங்களுக்கிடையில் நின்று கொண்டிருந்தீர்கள். யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் இழக்கக்கூடாது என்ற எண்ணம். அந்த எண்ணம் தான் உங்கள் முடிவுகளை மெதுவாக்கியது. நீங்கள் எதை தேர்வு செய்தாலும் இன்னொருவருக்கு இது எப்படி இருக்கும் என்று யோசித்தீர்கள். அந்த யோசனை தான் உங்களை அமைதியாக சோர்வடைய வைத்தது. 2019 இந்த வருடம் பல துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில கனமான வருடம். நீங்கள் செய்த தியாகம், நீங்கள் வைத்த சமநிலை, நீங்கள் காட்டிய பொறுமை, இவைகளுக்கான மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு வந்திருக்கும். நீங்கள் கோபப்படவில்லை, எதிர்த்து பேசவில்லை, ஆனால் அந்த ஏமாற்றத்தை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டீர்கள். நான் இவ்வளவு சமாளிக்கிறேன், ஆனாலும் ஏன் எனக்கு நிம்மதி இல்லை என்ற கேள்வி இந்த வருடத்தில அடிக்கடி உங்களை தொந்தரவு செய்திருக்கும். 2020 இந்த வருடம் உலகத்தையே கலக்கியது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வெளியில் நடந்ததை விட உள்ளுக்குள் நடந்த மாற்றம் பெரியது. நீங்கள் இதுவரை சமநிலையில் வைத்திருந்த பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் குலைந்தது போல உணர்ந்திருப்பீர்கள். வேலை, உறவு, எதிர்கால திட்டம் எல்லாமே ஒரு சந்தேகத்தில் மூழ்கியது. எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்க முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் என் கட்டுப்பாட்டுக்கு வெளியே போகுதே என்ற உண்மை இந்த வருடம் உங்களை ஆழமாக தொட்டிருக்கும். 2021 மீண்டும் எழுந்து நிற்க வேண்டிய வருடம். ஆனால் இந்த முறை பழைய நம்பிக்கையோடு அல்ல, உள்ளுக்குள் ஒரு பயத்தோடு. மீண்டும் இதே மாதிரி எல்லாம் குலையுமா என்ற சந்தேகம். அந்த சந்தேகம்தான் உங்களை இன்னும் அதிகமாக எச்சரிக்கையுடன் வாழ வைத்தது. எந்த முடிவும் உடனே எடுக்காமல் எல்லாவற்றையும் பலமுறை யோசிக்க வைத்தது. அதனால் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தது, ஆனால் மன அழுத்தம் அதிகரித்தது. 2022 இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்குள் ஒரு ஆழமான சோர்வை கொண்டு வந்தது. வெளியில் நீங்கள் சமாதானமாக அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருந்திருக்கும். யாரிடமும் முழுமையாக பேச முடியாத நிலை. நான் சொன்னாலும் யாருக்கு புரியும் என்ற எண்ணம். அந்த தனிமைதான் உங்களை இரவுகளில் அதிகமாக யோசிக்க வைத்தது. பல கேள்விகள், ஆனால் பதில்கள் இல்லை. 2023 இந்த வருடம் ஒரு கடினமான உண்மையை உங்களிடம் காட்டியது. எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்த முடியாது. எல்லோரையும் ஒரே நேரத்தில் சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது. சில உறவுகள், சில சூழ்நிலைகள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டில் வராது. இந்த உண்மை உங்களுக்கு வலியாக இருந்தது. காரணம், நீங்கள் வாழ்க்கையை சண்டையில்லாமல் நடத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள். ஆனால் அந்த எண்ணமே உங்களை அதிகமாக சோர்வடைய வைத்தது. 2024 வெளியில் பார்த்தால் பெரிய மாற்றமில்லாத வருடம் போல தோன்றியிருக்கும். ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடியிருக்கும். நான் எப்போதும் மற்றவர்களுக்காக நடுவில் நின்று வாழப்போகிறேனா? இந்த கேள்விதான் உங்களை மெதுவாக மாற்றியது. நீங்கள் சத்தமாக பேசவில்லை, யாரையும் குறை சொல்லவில்லை, ஆனால் உள்ளுக்குள் ஒரு முடிவு உருவாக ஆரம்பித்தது. இப்படியே தொடர முடியாது என்று. 2025 இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்ல, இது உணர்த்தும் வருடம். நீங்கள் மெதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். எல்லாவற்றையும் சமாளிப்பதே உங்கள் வாழ்க்கை நோக்கம் அல்ல என்று. சில நேரங்களில் சமநிலையை விட உண்மையை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும் என்று. அந்த புரிதல்தான் உங்களை 2026 தயார்படுத்தியது. துலாம் ராசிக்காரர்களே, இந்த எல்லா வருடங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. நீங்கள் ஓடவில்லை, நீங்கள் உறவுகளை கைவிடவில்லை, நீங்கள் பொறுப்பை விட்டு விலகவில்லை. நீங்கள் விழுந்தாலும் அமைதியாக எழுந்தீர்கள். அதுதான் உங்கள் வலிமை. ஆனால் இப்பொழுது பிரபஞ்சம் ஒரு புதிய கேள்வியை உங்களிடம் வைக்கிறது. இந்த வலிமையை நீ எல்லோருக்காக பயன்படுத்தப் போகிறாயா? இல்லை, இனிமேல் உன்னை காப்பாற்ற பயன்படுத்தப் போகிறாயா? அடுத்த பகுதி. இந்த எல்லாவற்றிற்கும் பிறகு 2026 துலாம் ராசிக்காரர்களிடம் பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது என்பதைத்தான் ஆழமாக பேசப் போகிறது. 2026 உங்கள் வாழ்க்கையில் பெரிய சத்தத்தோடு வந்து எல்லாவற்றையும் புரட்டி போடப் போவதில்லை. இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடமும் அல்ல. ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் வருடமும் அல்ல. ஆனால் இந்த வருடம் நீங்கள் பல வருடங்களாக தவிர்த்து வந்த உண்மைகளை மெதுவாக உங்கள் முன் வைத்து நிறுத்தும். அந்த உண்மைகள் வலி அளிக்கலாம், ஆனால் அதே உண்மைகள் தான் உங்களை விடுதலை செய்யும். இதுவரை நீங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்தீர்கள். எல்லோருக்கும் சரியாக இருக்க வேண்டும், யாரும் மனம் கஷ்டப்படக்கூடாது, எந்த விஷயத்திலும் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்து நடந்தீர்கள். ஆனால் அந்த சமநிலை யாருக்காக இருந்தது? பெரும்பாலும் மற்றவர்களுக்காக, உங்களுக்காக அல்ல. 2026 இந்த கேள்வியை உங்களுக்குள் எழுப்பும். நான் எல்லோருக்காக சமநிலை வைத்தேன், ஆனால் என் வாழ்க்கையில் அந்த சமநிலை எங்கே?
இந்த வருடம் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு மெதுவான ஆனால் உறுதியான மாற்றம் தொடங்கும். நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் விளக்க முயற்சி செய்ய மாட்டீர்கள். ஏன் இப்படி செய்கிறேன், ஏன் இப்படி முடிவு எடுத்தேன் என்று அனைவரிடமும் சொல்வது அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். இந்த புரிதல் தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம். 2026இல் உங்கள் பதில்கள் குறையும், ஆனால் உங்கள் கவனிப்பு அதிகரிக்கும். முன்பு போல உடனே சமாதானம் செய்ய ஓட மாட்டீர்கள். யார் என்ன சொல்கிறார்கள், யார் என்ன சென்றார்கள், யார் உண்மையில மதிக்கிறார்கள், யார் உங்களை பயன்படுத்துகிறார்கள் இப்படி என்பதை அமைதியாக கவனிப்பீர்கள். இந்த கவனிப்பு தான் உங்களை பல தவறான சூழ்நிலைகளில் இருந்து காப்பாற்றும். உறவுகளில் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்பதை உணர்வீர்கள். யாரோ ஒருவருக்காக நீங்கள் உங்களை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. யாராவது விலகினால் அதை தோல்வியாக பார்க்க மாட்டீர்கள். இது இயல்பு என்று ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்கள் மனத்தில் பெரிய சுமையை குறைக்கும். 2026ஆம் ஆண்டு கோபத்தை அடக்க சொல்லும் வருடம் அல்ல, மாறாக கோபம் வருகிற இடத்தை புரிந்து கொள்ள சொல்லும் வருடம். நீங்கள் கோபப்படாதவர் என்று நினைத்துக் கொண்டே இருந்தீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் கோபத்தை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் சேர்த்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். இந்த வருடம் அந்த கோபம் ஏன் வருகிறது, அது எந்த எல்லை மீறலின் விளைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். அந்த புரிதல் தான் உங்களை தெளிவான மனிதராக மாற்றும். வேலை, பணம், வாழ்க்கை முடிவுகள் எல்லாவற்றிலும் உங்கள் வேகம் குறையலாம். ஆனால் அதனால் நீங்கள் பின்னடைவு அடைவதில்லை. மாறாக உங்கள் முடிவுகள் ஆழமாகும். முன்பு போல அவசரமாக யாருக்காகவோ எடுத்த முடிவுகள் குறையும். எனக்கு இது சரியா என்ற கேள்விதான் முதல்ல வரும். இந்த ஒரு கேள்விதான் உங்க வாழ்க்கையை வேறு பாதைக்கு அழைத்துச் செல்லும். பிரபஞ்சம் 2026இல் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்ல வருவது மிகவும் தெளிவான ஒரு விஷயம். நீங்கள் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லோருக்கும் சமநிலை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இல்லை. உங்கள் மன அமைதிதான் உங்கள் முதல் பொறுப்பு. அதை பாதுகாக்கும் நாளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்கள் தானாகவே விலகும். இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள். அது சுயநலம் அல்ல, அது சுய பாதுகாப்பு. இதுவரை நீங்கள் பிறரின் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்தீர்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது, ஆனால் அது நிலைத்ததாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு அழைப்பு. பழைய வாழ்க்கை முறையிலேயே தொடரலாமா, அல்லது உங்களை இழக்காமல் வாழும் புதிய முறையை தேர்வு செய்யலாமா என்ற அழைப்பு. அந்த அழைப்புக்கு நீங்கள் தரும் பதில்தான் அடுத்த பல வருடங்களுக்கான உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கப் போகிறது. பிரபஞ்சத்தின் வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும்? கேட்கவில்லை என்றால் 2026இன் உண்மை. துலாம் ராசிக்காரர்களே, இங்கேதான் இந்த முழு பயணமும் ஒரு முடிவு புள்ளியில் வந்து நிற்கிறது. இதுவரை நீங்கள் கேட்ட அனைத்தும், உங்களுக்குள் எழுந்த நினைவுகளும் வலிகளும் புரிதல்களும் எல்லாம் இப்போது ஒரு தேர்வாக மாறுகிறது. இது எதிர்காலத்தை கற்பனை செய்து பேசும் பகுதி அல்ல. இது 2 பாதைகளை உங்கள் முன் வைத்து எதை தேர்வு செய்வது என்பதை முழுக்க முழுக்க உங்களிடம் ஒப்படைக்கும் தருணம். நீங்கள் இதுவரை புரிந்த உண்மைகளை மெதுவாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தொடங்கினால் மாற்றம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது. யாரும் நீ மாறிட்ட என்று உடனே சொல்ல மாட்டார்கள். ஆனால் உங்களுக்குள் ஒரு பெரிய அமைதி பிறக்கும். முன்பு போல எல்லாவற்றையும் சமாளிக்க வேண்டும் என்ற கட்டாயம் குறையும். யாராவது மனம் கஷ்டப்படுவார்களோ என்ற பயத்தில் உங்கள் உண்மையை மறைப்பது மெதுவாக நிற்கும். அந்த நிறுத்தமே உங்கள் வாழ்க்கையில் முதல் பெரிய மாற்றம். முதலில் உங்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கும் அணுகுமுறை மாறும். முன்பு போல நீங்கள் எல்லோருக்கும் வசதியான மனிதராக மட்டுமே பார்க்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் எதற்கு ஒத்துக்கொள்கிறீர்கள், எதற்கு விலகுகிறீர்கள், எதற்கு இனிமேல் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பதை அவர்கள் கவனிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த கவனிப்பிலிருந்து மரியாதை உருவாகும். நீங்கள் கேட்காமல், விளக்கம் சொல்லாமல் கிடைக்கும் மரியாதை அது. உறவுகளில் தவறான மனிதர்கள் மெதுவாக வெளியேற ஆரம்பிப்பார்கள். அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை, சண்டை போட வேண்டியதில்லை, விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் மாறியதும், உங்கள் எல்லைகள் தெளிவானதும், உங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள் தாங்களாகவே விலகுவார்கள். அந்த விலகல் வலியாக இருக்காது. ஏனென்றால் அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே மனதளவில் அவர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள். பணம் மற்றும் வேலை விஷயங்களில் இது திடீர் பெரிய உயர்வு தரும் பாதை அல்ல, ஆனால் மெதுவாக உறுதியான நிலை உருவாகும். முன்பு போல முடிவுகளை தள்ளி போட மாட்டீர்கள். யாருக்காகவோ அல்லாமல் உங்களுக்கான தெளிவோடு முடிவு எடுப்பீர்கள். அதனால் பணம் மெதுவாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும். அந்த நிலைத்த தன்மைதான் நீண்டகால நிம்மதியை தரும். மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்கும். சிறிய விஷயங்களுக்கும் மனம் கலங்காது. எல்லோரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற சுமை குறையும். எல்லாவற்றுக்கும் நடுவில் நின்று சமாளிக்க வேண்டும் என்ற அழுத்தம் தளரும். அந்த அமைதியில தான் ஒரு புதிய உணர்வு பிறக்கும். இப்போ என் வாழ்க்கை என் கையில இருக்கு. இந்த உணர்வு தான் துலாம் ராசிக்காரர்கள் பல வருடங்களாக தேடிய உண்மையான பாதுகாப்பு. அது மனிதர்கள் அல்ல, அது சூழ்நிலை அல்ல, அது உங்கள் உள்ளுக்குள் உருவாகும் தெளிவு. ஆனால் துலாம் ராசிக்காரர்களே,
நீங்கள் இந்த உண்மைகளை புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்பதும் உங்களுக்கு புதிதல்ல. அது நீங்கள் ஏற்கனவே பலமுறை நடந்த பாதைதான். மீண்டும் எல்லாவற்றையும் சமாளிக்க முயற்சி செய்வீர்கள். மீண்டும் உங்கள் உண்மையை அடக்கிக் கொள்வீர்கள். மீண்டும் மற்றவர்களின் அமைதிக்காக உங்கள் மன அமைதியை தியாகம் செய்வீர்கள். மீண்டும் அதே வாழ்க்கை சுழற்சி. நல்ல தொடக்கம், அதிக நம்பிக்கை, அதிக தியாகம், அதற்கு பிறகு குழப்பம், மன அழுத்தம், தனிமை. மீண்டும் இரவு நேரங்களில் அதே கேள்விகள். நான் ஏன் இப்படியே இருக்கேன்? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்காதா? நான் மட்டும்தான் இவ்வளவு தாங்கணுமா? இந்த கேள்விகள் புதியவை அல்ல. நீங்கள் ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்விகள். பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் அந்த கேள்விகளுக்கு வெளியில் பதில் தேடுகிறீர்கள். மனிதர்களில், நேரத்தில், விதியில். ஆனால் பதில் அங்கே இல்லை. பதில் உங்கள் தேர்வுகளில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க மறுத்தால் வாழ்க்கை மீண்டும் அதே பாடத்தை உங்களுக்கே சொல்லும். இந்த பாதையில் நீங்கள் மெதுவாக சோர்வடைவீர்கள். வாழ்க்கை உங்களை சோர்வடைய வைத்தது போல தோன்றும். ஆனால் உண்மை வேறு. நீங்கள் உங்களை தேர்வு செய்ய மறுப்பதால் தான் அந்த சோர்வு வருகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இந்த இரண்டு பாதைகளிலும் எதை தேர்வு செய்வது என்பது முழுக்க முழுக்க உங்களிடம்தான். ஒன்று உங்களை அமைதிக்கும் தெளிவுக்கும் நிலைத்த வாழ்க்கைக்கும் அழைத்துச் செல்லும். மற்றொன்று உங்களை பழைய சமாளிப்பு வாழ்க்கைக்குள் மீண்டும் தள்ளும். பிரபஞ்சம் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. அது உங்களுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும் காட்டுகிறது. இந்த பகுதி ஒரு முடிவு போல தோன்றலாம், ஆனால் உண்மையிலே இதுதான் தொடக்கம். எல்லோருக்காக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து உங்களை இழக்காமல் வாழ கற்றுக்கொள்ளும் வாழ்க்கையின் தொடக்கம். துலாம் ராசிக்காரர்களே, ஜோதிடத்தை பொறுத்தவரை எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தையை தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதிர்ஷ்டம் வருது. இந்த வருடம் நல்லது. இப்போ வாழ்க்கை மாறும். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் உண்மையில் என்ன? அது எப்படி வாழ்க்கையில் வெளிப்படும்? அதை அடைய மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது தெளிவாக சொல்லியிருக்கிறார்களா என்றால் பெரும்பாலும் இல்லை. அதிர்ஷ்டம் என்பது வானத்தில் இருந்து திடீரென்று விழும் ஒரு பரிசு போல காட்டப்படுகிறது. ஆனால் துலாம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நேர்மையாக திரும்பி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும். வாழ்க்கையில எதுவுமே திடீரென்று வந்ததில்லை. எல்லாமே மெதுவாக அமைதியாக ஒரு அடுக்காக தான் நடந்திருக்கிறது. அதிர்ஷ்டம் என்பதே ஒரு நாளில் உருவாகும் விஷயம் அல்ல. அது உங்கள் முயற்சி, உங்கள் கடின உழைப்பு, உங்கள் ஒழுக்கம், உங்கள் தொடர்ச்சி, இவையெல்லாம் சேர்ந்து உருவாகும் ஒரு நிலை. நீங்கள் தினமும் எதை தேர்வு செய்கிறீர்கள், எதை தவிர்க்கிறீர்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதே நாளைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீங்கள் இயல்பாகவே சமநிலையை விரும்புகிறவர்கள். அதனாலதான் பல நேரங்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை மிக மெதுவாக கவனமாக அணுகுகிறீர்கள். ஆனால் அந்த மெதுவான நடை சில நேரங்களில் உங்களை குழப்பத்திலும் கொண்டு போயிருக்கிறது. பல துலாம் ராசிக்காரர்கள் மனதுக்குள் அடிக்கடி கேட்டுக்கொள்ளும் கேள்வி ஒன்று உண்டு. எப்போ நடக்கும்? இப்போ சரியாகுமா? இந்த வருடம் மாறுமா? இந்த கேள்விகள் தான் உங்களின் நேரத்தையும் சக்தியையும் மெதுவாக சாப்பிடுகிறது. எப்போ நடக்கும் யார் என்று யோசிப்பதை விட இப்போ என்ன செய்ய முடியும் என்பதை கவனிக்கும் நாளில் இருந்துதான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் எதிர்பார்ப்பில் வாழ்கிற மனிதர்களை விட செயல்பாட்டில் வாழ்கிற மனிதர்களை தான் கவனிக்கிறது. நீங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதே நாளைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிரபஞ்சம் முதலில் உங்களிடம் சொல்ல வருவது மிகவும் எளிய ஒரு விஷயம். உங்கள் உடலை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல தூக்கம் என்பது சோம்பேறித்தனம் இல்லை, அது ஒழுக்கம். இரவு நேரத்தில் தாமதமாக வரை விழித்திருப்பது, கைபேசியை பார்த்து கொண்டே உறங்குவது, தூக்கம் இல்லாமல் நாளை தொடங்குவது, இவையெல்லாம் உங்கள் சிந்தனையை குழப்பமாக்கும். குழப்பமான மனதுடன் எடுக்கப்படும் எந்த முடிவும் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வராது. இரவு 9 முதல் 10 மணிக்குள் கைபேசியை விலக்கி வைப்பது ஒரு சின்ன பழக்கம் போல தோன்றலாம். ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களுக்கு அடித்தளம். நீங்க எந்த அளவுக்கு நன்றாக தூங்கி எந்த அளவுக்கு சீரான நேரத்தில் எழுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனதில தெளிவு அதிகரிக்கும். அந்த தெளிவுதான் சரியான முடிவுகளை உருவாக்கும். சரியான முடிவுகள் தான் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். பிரார்த்தனை என்பது வெறும் கேட்பது மட்டுமல்ல, அது உங்கள் மனதை உங்களோடு இணைக்கும் ஒரு பயிற்சி. தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்க வாழ்க்கையை நினைத்து நன்றி சொல்லி, இன்றைக்கு நான் எங்கே என்னை அதிகமாக அழுத்தினேன், எங்கே நான் உண்மையை தவிர்த்தேன் என்று சிந்திப்பது, இதுவே ஒரு பெரிய ஆன்மீக ஒழுக்கம். அந்த அமைதிதான் உங்கள் மனதில் இருக்கும் அதிக குழப்பங்களை மெதுவாக குறைக்கும். உணவு பற்றியும் ஒரு உண்மை இருக்கிறது. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதே உங்கள் உடலையும் மனதையும் நேரடியாக பாதிக்கிறது. நேரமில்லாமல் சாப்பிடுவது, உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு, அளவுக்கு மீறிய உணவு, இவையெல்லாம் உங்கள் சக்தியை மெதுவாக குறைக்கும். சக்தி குறைந்த மனிதன் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலனை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதனாலதான் பிரபஞ்சம் முதலில் உங்களை நிலைநிறுத்துகிறது, இப்பிறகுதான் உயர்த்துகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அதுவே உங்கள் வாழ்க்கையில பெரிய தடையாக மாறலாம். காரணம், கைபேசி உங்கள் கவனத்தை சிதறடிக்கிறது. நீங்கள் செய்யும் எந்த முயற்சிக்கும் முழு கவனம் செலுத்த முடியாமல் செய்கிறது. கவனமில்லாமல் செய்த உழைப்பு
நீண்ட காலத்தில் சோர்வை மட்டுமே தரும். ஆனால் கவனத்தோடு அமைதியாக தொடர்ச்சியாக செய்யப்படும் சிறு முயற்சிகள் தான் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. ஒரு நாள் நல்ல பழக்கம், அடுத்த நாள் பழைய பழக்கம். இப்படியான வாழ்க்கைக்கு பிரபஞ்சம் பெரிய மாற்றங்களை தராது. வாழ்க்கை தொடர்ச்சியை பார்க்கிறது. நீங்கள் தினமும் உங்களை சீரமைக்க முயற்சி செய்கிறீர்களா இல்லையா என்பதை தான் அது கவனிக்கிறது. மெதுவாக அமைதியாக ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களுக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக வழிகாட்டும். துலாம் ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் என்ற வார்த்தையை நீங்கள் இனிமேல் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் உங்களை எப்படி நடத்தி கொள்கிறீர்கள், உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், உங்கள் உடலையும் மனதையும் எவ்வளவு கவனமாக பார்த்துக் கொள்கிறீர்கள் என்பதில்தான் அது உருவாகிறது. 2026ஆம் ஆண்டு முடிவில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக மாறும். அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. யாருக்கோ மன அமைதி அதிகரிக்கும், யாருக்கோ தேவையில்லாத உறவுகள் விலகும், யாருக்கோ வாழ்க்கை பற்றிய தெளிவு வரும், யாருக்கோ மெதுவான ஆனால் நிலைத்த முன்னேற்றம் வரும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் உண்மையிலேயே உங்களை சீரமைக்க தொடங்கினால் பிரபஞ்சம் உங்களை புறக்கணிக்காது. பிரபஞ்சம் கணிப்பு சொல்லவில்லை, அது விதி எழுதவில்லை, அது ஒரு பாதையை மட்டும் காட்டுகிறது. அந்த பாதையில் நடப்பதா இல்லை பழைய குழப்பத்திலேயே நிற்பதா என்பது முழுக்க முழுக்க உங்கள் கையில்தான். துலாம் ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் நாளை காத்திருக்க வேண்டாம். அதிர்ஷ்டம் உள்ளிருந்து உருவாகும் வாழ்க்கையை இன்றைக்கு தொடங்குங்கள். 2026 முடிவில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியும். பிரபஞ்சம் சொல்வதை கேளுங்கள், அது உங்களை ஏமாற்றாது. துலாம் ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு பிரபஞ்சம் உங்களிடம் மிகவும் அமைதியாக ஆனால் மிக உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இந்த வருடம் பேசுவதற்கான வருடம் அல்ல, பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய வருடம். இதுவரைக்கும் நீங்கள் பேசினால் தீர்வு வரும், சொன்னால் மனசு லேசாகும், நம்ம ஆளுகள்தான் என்று நம்பி பல விஷயங்களை பலரிடம் பகிர்ந்திருக்கலாம். ஆனால் 2026இல் பிரபஞ்சம் தெளிவாக காட்டும் உண்மை என்னவென்றால், எல்லோரும் உங்கள் நல்லதுக்காக கேட்பவர்கள் அல்ல, எல்லோரும் உங்கள் வளர்ச்சியை சகிப்பவர்கள் அல்ல. சிலர் கேட்பது போல நடிப்பார்கள், சிலர் அக்கறை காட்டுவது போல பேசுவார்கள். ஆனால் அந்த தகவல்கள் எங்கு போய் எப்படி திரும்பி வருகிறது என்பதை நீங்கள் கூட உணர முடியாத அளவுக்கு அது மெதுவாக உங்களை பாதிக்கும். இந்த வருடம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை யாருக்கும் விளக்க வேண்டிய விஷயம் அல்ல. உங்கள் மனவேதனை, உங்கள் குடும்ப சிக்கல்கள், உங்கள் உறவு பிரச்சனைகள், உங்கள் உள்ளுக்குள் நடக்கும் போராட்டங்கள், இவையெல்லாம் எல்லோரிடமும் பகிரும் விஷயங்கள் இல்லை. சிலர் அந்த தகவலை தங்கள் சொந்த கதையாக மாற்றுவார்கள், சிலர் உங்களை பற்றி முடிவெடுப்பார்கள், சிலர் உங்களை பலவீனமானவர் என்று நினைப்பார்கள். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் வாழ்க்கையை சுற்றி ஒரு தவறான வட்டத்தை உருவாக்கும். அதனால்தான் 2026இல் பிரபஞ்சம் சொல்கிறது, உங்கள் வலியை விளக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை, உங்கள் முடிவுகள். இதை இந்த வருடம் மிக கவனமாக கையாள வேண்டும். நீங்கள் எடுக்கப் போகும் முக்கிய முடிவுகள், வேலை மாற்றம், இடமாற்றம், உறவு சார்ந்த தீர்மானம், வாழ்க்கை பாதை மாற்றம், இவையெல்லாம் உருவாகும் நிலையிலேயே வெளியில் பேசப்படக்கூடாது. காரணம், ஒரு முடிவு முழுமை அடைவதற்கு முன்பே அதை வெளியில சொல்லிவிட்டால் அந்த முடிவின் மீது பலரின் பயம், சந்தேகம், அனுபவ கதைகள், தோல்வி கதைகள் எல்லாம் வந்து விழும். அந்த சுமைதான் உங்கள் முடிவை பலவீனப்படுத்தும். 2026இல் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது, முடிவு எடுத்த பிறகு பேசலாம். முடிவு உருவாகும் போது மௌனமாக இருங்கள். உங்கள் எதிர்கால யோசனைகள், கனவுகள், திட்டங்கள், இதுதான் இந்த வருடத்தின் மிக முக்கியமான பகுதி. நீங்கள் உருவாக்கும் கனவு இன்னும் மூளைவிடும் நிலையில் இருக்கும் போது அதை எல்லோரிடமும் காட்டினால் என்ன ஆகும்? சிலர் இது ரொம்ப பெரிய கனவு என்று சொல்லுவாங்க, சிலர் நீ இதுக்கு சரிபட மாட்டேன் என்று சொல்லுவாங்க, சிலர் நானும் இதே மாதிரி முயற்சி பண்ணி தோற்றேன் அப்படின்னு தங்களுடைய தோல்வியை உங்கள் மேல் போடுவார்கள். அந்த வார்த்தைகள் உங்கள் கனவை கொல்லாது, ஆனால் அதை வளர விடாமல் தடுத்து நிறுத்தும். அதனால்தான் பிரபஞ்சம் 2026இல் மிக தெளிவாக சொல்கிறது, உங்கள் எதிர்காலத்தை பேசாதீர்கள், உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். உங்கள் வருமானம், பணநிலை, சேமிப்பு, கடன், இந்த விஷயங்களும் இந்த வருடம் யாரிடமும் பேச வேண்டியவை அல்ல. யாரிடமும் உங்கள் வருமானத்தை முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரிடமும் உங்கள் கடனை, உங்கள் நிதி அழுத்தத்தை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் உதவி செய்வது போல பேசுவார்கள், சிலர் தீர்வு சொல்வது போல அறிவுரை கொடுப்பார்கள். ஆனால் அந்த தகவல்கள் உங்களை பலவீனமாக காட்டும். 2026இல் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்கிறது, பணம் பேசப்படும் விஷயம் அல்ல, அமைதியாக நிர்வகிக்க வேண்டிய விஷயம். உங்கள் நல்ல செய்கைகள் கூட இந்த வருடம் எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீர்கள், யாருக்காக தியாகம் செய்கிறீர்கள், யாருக்காக தாங்குகிறீர்கள், இதை விளம்பரம் செய்ய வேண்டிய காலம் இது அல்ல. நல்லதை அமைதியாக செய்தால்தான் அதன் பலன் திரும்ப வரும். சொல்லி செய்தால் அந்த சக்தி சிதறிவிடும். 2026இல் பிரபஞ்சம்
அமைதியான நல்ல செயல்களை மட்டுமே கணக்கில் எடுக்கிறது. உங்கள் அடுத்த படி, இதையும் முன்கூட்டியே சொல்லாதீர்கள். நீங்கள் இன்னொரு நகரத்திற்கு போகலாம், வேலை மாற்றலாம், உறவுகளில் எல்லை வைக்கலாம், புதிய வாழ்க்கை முறையை தேர்வு செய்யலாம். இந்த எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்ச பிறகுதான் வெளியில் தெரிய வேண்டும். நடக்க முன் பேசினால் அது தடைப்படும். இது பிரபஞ்சத்தின் பழைய விதி. 2026 அது இன்னும் வலுவாக செயல்படும். துலாம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் அமைதி உங்கள் கவசம். குறைவான பேச்சு, தெளிவான எல்லைகள், தேர்ந்தெடுத்த மனிதர்கள், இதுவே உங்கள் பாதுகாப்பு வட்டம். எல்லோரையும் சந்தேகிக்க வேண்டாம், ஆனால் எல்லோரையும் நம்பவும் வேண்டாம். 2026 ஆண்டு எல்லாவற்றையும் சொல்லும் மனிதர்களுக்கான வருடம் அல்ல. எதை சொல்ல வேண்டும், எதை மௌனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்த மனிதர்களுக்கான வருடம். நீங்கள் இயல்பாகவே சமநிலையை விரும்புகிறவர்கள். ஆனால் இந்த வருடம் அந்த சமநிலை வெளியில் அல்ல, உங்களுக்குள் இருக்க வேண்டும். உங்கள் அமைதியை காப்பாற்றும் மௌனம்தான் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும். பிரபஞ்சம் இப்போது உங்களிடம் கடைசியாக ஒரு விஷயத்தை மெதுவாக சொல்கிறது. எல்லாவற்றையும் எல்லோரிடமும் பகிராதே. உன்னை பாதுகாக்க சில விஷயங்களை உன்னிடமே வைத்துக்கொள். இதுவே 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சத்தின் உண்மை. கடவுளும் கிரகங்களும் உங்களுக்கு எப்போதும் எதிராக இருக்காது. சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாக இருக்கும். இப்போதைய நிலை மிகவும் மோசமாக இருக்கலாம். மனதில் குழப்பம், பயம், நிச்சயமற்ற நிலை, என்ன ஆகப்போகுது என்ற எண்ணம், இவையெல்லாம் ஒன்றாக வந்து உங்களை அழுத்தலாம். ஆனால் இதை ஒரு விஷயமாக மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது நிரந்தரம் அல்ல. இது நீங்கள் இப்போ இருக்கிற ஒரு நிலை மட்டும். அந்த நிலையை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. பல நேரங்களில் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், நடக்காத விஷயங்களை நினைத்து தேவையில்லாமல் மனதை சோர்வடைய வைப்பது. இது ஆகலன்னா, அது தோல்வியானா, எல்லாம் கெட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தொடர்ந்து யோசித்து இன்னும் நடக்காத துயரங்களை இப்போதே அனுபவிக்கிறோம். அந்த யோசனைகளால் வாழ்க்கை சரியாகாது. அவை உங்களை செயல்பட விடாமல் தான் தடுக்கும். அதனாலதான் பிரபஞ்சம் சொல்கிறது, சும்மா நினைத்துக் கொண்டு புலம்பாதீர்கள், முயற்சி செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இப்ப பிரச்சனைகள் இருக்கலாம், பண சிக்கல் இருக்கலாம், உறவுகளில் குழப்பம் இருக்கலாம், வேலை சம்பந்தமான அழுத்தம் இருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் மனிதனை முழுமையாக முடக்கும் அளவுக்கு வலிமையானது அல்ல. நீங்கள் அதை சரி செய்ய முயற்சி செய்தால், என்னால முடியும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் தொடங்கினால், சிறு சிறு மாற்றங்களை தினமும் செய்ய ஆரம்பித்தால், அதுவே பெரிய மாற்றங்களுக்கான அடித்தளம். உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு துறை, உங்களுக்கு ஆர்வம் வரும் ஒரு விஷயம். அதை நீங்கள் இவ்வளவு காலம் ஒதுக்கி வச்சிருக்கலாம். இப்போ நேரம் இல்லை, பணம் இல்லை, நிலைமை சரியில்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த ஆர்வம் தான் உங்களை இந்த நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வழி. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்திலே முழு கவனத்தோடு இறங்குங்கள். அதுல கற்றுக்கொள்ளுங்கள், அதுல திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் அது சிறியதாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து செய்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 2026 ஆண்டு பயப்படுவதற்கான வருடம் அல்ல, இது கற்றுக்கொள்ள வேண்டிய வருடம். நீங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டால் நீங்கள் அதே அளவுக்கு வலிமையானவராக மாறுவீர்கள். கற்றுக்கொள்வது என்றால் புத்தகம் மட்டுமல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வது, உங்களை புரிந்து கொள்வது, உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன என்பதை உணர்வது. அந்த புரிதலே உங்களுக்கு தெளிவை கொடுக்கும். ஒழுக்கம் மிகவும் முக்கியம். தினமும் ஒரே நேரத்தில் எழுவது, உங்கள் உடலை கவனிப்பது, தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் இருப்பது, உங்கள் இலக்கை நினைத்து தினமும் சிறு முயற்சி செய்வது. இந்த ஒழுக்கம்தான் உங்களை மெதுவாக உயர்த்தும். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை எப்போதும் குழப்பத்தை தான் தரும். ஆனால் ஒழுக்கத்தோடு வாழும் மனிதனுக்கு பிரபஞ்சம் துணையாக நிற்கும்.